ஆவியானவரே எங்க மத்தியில நீங்க கடந்து வாங்க. எங்க மத்தியில உள்ளாவுங்க. எங்க மத்தியில திடீர் நடப்பீங்க. அசைவாடுங்க, அசைவாடுங்க, அசைவாடுங்க. ஆதிக வானத்தை பூமியும் உண்டாக்கின அந்த நேரத்துல ஜலத்தின் மேல அசைவாடின அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதத்தின் இந்த முதல் நாளையும் எங்க மத்தியில் அசைவாடுங்க. வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது வார்த்தையை நிஜமாய் மாற்றி கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் எப்படி சீஷனுக்கு அப்பத்தை விட்டு அவர் கொடுத்த பொழுது அவரது கண்கள் திறக்கப்பட்டது என்று நாம் வாசிக்கிற விதமாக இந்த ஒன்றையும் நாங்க உங்களை ஆராதிக்கும் போது துதிக்கும் போது உங்க வார்த்தையை தியானிக்கும் போது உங்க வேத வசனத்தை எனக்கு பெற்றுக் கொடுங்க, பெற்றுக் கொடுங்க. எங்க கண்கள் திறக்கப்படுவதாக, எங்க கண்கள் திறக்கப்படுவதாக, வார்த்தையில் உள்ள வெளிச்சங்களாக எங்களை வழி நடத்துங்க. ஓ நன்றி, நன்றி. படிக்கிற வெற்றியினால் ஏழாம் ஆண்டு வந்திருக்கிற நம்ம இந்த மாதத்தை ஆண்டவர் அதை வெற்றியாய் படைத்திருந்தார். அதை நான் வெற்றியாய் மாற்றி கொள்ளுவது அந்த எண்ணத்துல அந்த சிந்தனையில நடை நான் நடவணும். அவன் ஏன்னா கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் என்னை வெற்றி சேர்க்கப்படுகிறார். எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் என்னை வெற்றி சேர்க்கப்படுகிறார். அது 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 தேவனுடைய பிள்ளைகள் அப்படிதான் வாழணும், அப்படிதான் எடுத்துக்கொள்ளணும். தோல்வியை ஏற்றுக்கொள்ள கூடாது. அவன் ஏன்னா சில வேலைகள்ல தோல்வியை போல தெரியும். ஆனா வார்த்தை சொல்கிறது கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சேர்க்கப்படுது, எப்பொழுதும் எங்களை. அப்ப அந்த மொமெண்ட் சொல்லலாம். இந்த ஒரு தருணத்தை வைத்து என்னுடைய வாழ்க்கையை நான் தீர்மானிக்க கூடாது. சம்பவம் நடந்தது, அதனால தோல்வின வாழ்க்கையை நாம் தீர்மானிக்க கூடாது. சரியா? பல வேளைகள் நம்ம ஒரு சம்பவம் காரியம் சூழ்நிலையை வைத்து நான் தோற்று போய்விட்டேன் என்ற எண்ணத்துக்குள்ள நம்ம வந்துருக்கோம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை ஒரு பெரிய ஓட்டம், ஒரு பெரிய ஒரு கால ஓடிக்கொண்டு இருக்கிறது. நமக்கு ஏன்னா நம்ம பார்க்கணும் நிகழ்காலத்தை மட்டும்தான் நம்ம பார்க்கறது. ஆனா முன்னோக்கி சொல்ல வேண்டிய கட்டங்கள் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம அடுத்த வெற்றியை சந்திக்க வர நேரிடலாம். ஆனா அந்த மனநிலையோட எல்லாம் நான் போகும்போது அதுக்கு நேரா போக முடியும். அவன் ஏன்னா நம்ம செய்கிற பல வேலைகள் கடந்த 6 மாதம் எப்படி இருந்தது அதை நான் பார்க்க கூடாது. 7ஆம் மாதத்துல திருமையாக என்னை கொண்டு வந்திருக்கிறார். அவன் அதை நான் நினைத்து அவரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அதே சமயம் அந்த ஒரு இந்த நாள்ல நான் வெற்றி சொல்ற பட்சத்தோடு நான் ஆராதனைக்கு போகிறேன், உயர்த்த போகிறேன். அதே சமயம் நாளை தினமும் நான் அப்படிதான் செயல்பட போறேன் என்ற அந்த ஒரு மனநிலைமையோடு. ஏன்னா ஏரி என்பது என்னது ஓய்வு நாள், ஓய்வு நாள் அல்லது பூரணம் என்று சொல்லலாம், பரிபூர்ணம். இப்போ ஓய்வு நாள் எல்லாம் ஓய்வு இருந்தா என்று இதற்காக நம்ம வேற ஒரு விதமாய் எடுத்துக்கொள்வோம். ஏன்னா அவருக்கு ஓய்வு தேவை. வேற சொல்றது அதே போல அவருக்கு அழைப்படைக்கும் இல்லை. அப்ப எதுல ஓய்வு என்று பார்த்தா தன் கிரியை விட்டு ஓய்ந்திருந்தா 6 நாள் எல்லாவற்றையும் படித்துக்கிட்டு 7ஆம் நாள் தன்னுடைய கிரியை
கிரியை செயல்படுகிறது ஓய்வெடுத்தார். சரியா? டயர்டா இருந்ததுனால ஓய்வெடுத்தார் அப்படி இல்லை. தான் செய்து முடித்து விட்டார், அந்த கிரியிலிருந்து ஓய்ந்து இருந்தார். சரியா? அவர் ஓய்ந்து இருந்தார். அப்ப தெய்வ பிள்ளைகள் அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணும். எங்க ஓய்வு எப்படி 4:10 இருக்கு. ஓய்வுல இருந்து செயல்படும். ஓய்வுல இருந்து அது புரியுமான்னு சொல்றேன். எனக்கான வெற்றியை வாங்கி கொடுத்து விட்டார் சிலையில. எனக்கான சுகத்தை சிலையில வாங்கி கொடுத்து விட்டார். எனக்கான ஆசீர்வாதத்தை சிலையில வாங்கி கொடுத்து விட்டார். இப்படி எல்லா காரியங்களும் அவர் புரியுமான்னு சொல்றாங்க. இதா ஏசுல எப்படி பார்க்கிறாரோ அதே மாதிரிதான் உங்களையும் பார்க்கிறார். அதை துடித்து பண்ணும். பிதா தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல், அல்லது நீ கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய சொந்த குமாரன் கூட பார்க்காம அவரை நமக்காக அனுப்பி, நீங்க கெட்டு போகக்கூடாது, ஒருவன் கெட்டு போகக்கூடாது. அதன் நிமித்தம் தேவன் நம்ம சன்று எவ்வளவு பெரியதற்கு பாடங்கள் எவ்வளவு பெருசு தேவன் நம்ம சன்று. அப்ப நம்ம பார்க்கும் போது பிதாவாய் தேவன் உங்களுக்குள்ள ஈஸ்வர பார்க்கிறேன். ஆமென். இயேசுவின் நீதி உங்க மேல இந்த வெளிப்பாடு பெற்றது. இதுதான் உண்மை. பிசாசிடமாக விட மாட்டோம், பார்க்க விடாம நம்மை இருக்கிற குறைகளை, பலவீனங்களை, முடியாத தன்மைகளை அல்லது குற்றங்களை அல்லது இந்த மனுஷியத்துக்கு அடுத்த விஷயங்களை இதை சொல்லும்போது அந்த வருஷம் ஞாபகம். இயேசு தன்னுடைய கொஞ்ச காலத்துக்கு நடக்க போகிற தன்னுடைய மரணத்தை குறித்து அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சரியா? அவர் அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொண்டு கடிந்து கொண்டு உமக்கு நேரிடக்கூடாது. என்ன சொன்னார்? அப்பாலே சாத்தானே என்று சொல்லிவிட்டு நீ தேவனுக்கு ஏற்ற விதமாய் சிந்திக்காம மனுஷனுக்கு ஏற்ற விதமாய் சிந்திக்கிறது அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன அந்த கருத்து எடுத்தோம். அப்பாலே சாத்தானே வார்த்தை சொல்லிட்டாரு. அது ஏன் சொன்னாருன்னு சொல்றேன். என்ன சொல்ற? நீ தேவனுக்கு ஏற்ற விதமாய் சிந்திக்காம மனுஷனுக்கு ஏற்ற விதமாய் சிந்திக்கிறாய். இங்கதான் நம்மளும் சில பல வேலைகள் நம்ம மனுஷனுக்கு ஏற்ற விதமாய் சிந்திக்கிறோம், தேவனுக்கு ஏற்ற விதமாய் சிந்திக்கவில்லை. அப்ப தேவனுக்கு ஏற்ற விதமா நம்ம சிந்திக்கும் போது நம்முடைய வாழ்க்கை என்று சொல்ல மாட்டேன், அந்த அவர்களுடைய அந்த பிளானிங் நேரம் அல்லது அவருடைய திட்டத்தின் நேரம் நம்மை சரிப்படுத்திக் கொள்ளும். அது எங்க மனுஷனுக்கு ஏற்ற விதமாக சிந்தித்தால் மனுஷனுக்கு ஏற்ற விதமாக நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆனா தேவனுக்கு ஏற்ற விதமாக தேவன் என்னை குறிச்சு எப்படி சிந்திக்கிறார் அதுதான் வார்த்தை. வேற ஒண்ணும் வார்த்தை என்னன்னா தேவன் நம்ம அந்த அந்த பார்வையில நம்ம நிறைய பேர் பார்க்கறது இல்லை. தேவனுக்கு ஏற்ற விதமா தேவன் என்னை குறித்து அவருடைய மனதில என்ன சிந்தனை வைத்திருக்கிறார் அந்த விதமா பேரு அணகு. சரியா? இது வரைக்கும் நம்ம வெளிப்பட்டு பல புத்தகங்களை படித்திருக்கிறோம், நல்லது வசங்களை அறிவிக்கிறோம், நல்லது. ஆனா தேவனுக்கு ஏற்ற விதமா தேவன் என்னை குறித்து எப்படி சிந்திக்கிறார் அதை அடுத்து நீங்க பாருங்க. அந்த அந்த பார்வையில பாருங்க. பல பேர்ல நல்லது.
சரியா? அந்த ஒரு இதை மட்டும் நம்ம பார்க்கணும். என்னை குறித்து வேற தேவன் எப்படி எழுதி கொள்கிறார். இதெல்லாம் நான் புதுசா ரீசெண்டா கண்டுபிடிச்சேன். யோவான் ஒன்றுல ஒன்று எடுப்போமா? நான் அப்படியே யோசி மாத்தி மாத்தி கொண்டு போறேன். யோவான் ஒன்றுல முதல் 2 வருஷத்துக்கு வாசிக்கிறேன். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் என்று இது யாரை குறித்து சொல்கிறது? இயேசுவை குறித்து சொல்றது. சரியா? இயேசுவை குறிச்சு அந்த பகுதியில சொல்லப்படுது. இயேசு எப்படியா இருந்தார்? வேதத்துல நிறைய இடத்துல அந்த லூக்கால பாத்தீங்கன்னா அவருடைய வம்ச வரலாறு, சரீர ரீதியான வம்ச வரலாறு சொல்லியிருக்கோம். சரியா? ஆனா இந்த பகுதியில மட்டும் உண்மையிலேயே அவர் இப்படிப்பட்டவரா இருந்தார். உலகத்துல வர்றதுக்கு முன்னாடியே இப்படிப்பட்டவரா இருந்தார். பார்த்த மாம்சம் மாதிரி இயேசு என்ற பேர் வந்தார். இங்க வந்து கலப்பை கொடுத்துச்சு. இது யோவான் வந்து 13 நினைக்கிறேன். அந்த அவருடைய நாமத்துக்கு விசுவாசம் செய்ய அடுத்த வசனம். தேவனாலே கருந்தவர்கள். இங்க பாக்குறது இது நம்மளை பத்தி இது வரைக்கும் எனக்கு தோணுது. ரீசெண்டா கொஞ்சம் சில வசனங்கள்ல பேசியிருக்கு. இது எத்தனை வருஷம்? 13 நம்ம அவன் கொஞ்சம் யோசிக்க. இயேசு இப்பதான் நம்மளை போட்டு, ஏன்னா அதுக்காக நம்ம தெய்வம் என்ற அந்த நிலையில எடுக்கக்கூடாது. இயேசு சொந்த குமாரன், நம்ம அவருடைய விலையினால் வாங்கப்பட்ட குமாரன் குமாரன். அவன் அவருடைய ரத்தத்தை சிந்தி புரியுமான்னு சொன்னேன். அடக்கப்பட்ட நோக்கம் உங்களை மீது தமக்கு சொந்தமாக்கி கொள்ளும்படித்தான். வேற ஒண்ணுமே இதை புரிந்துக்கணும். தமக்கு சொந்தமாக்கி கொள்ளும்படிதான் தன்னுடைய குமாரனுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. பட் நீங்க இன்னும் இஸ்ரேல் கொண்டவர்கள் இன்னும் ஏற்றுக்கொள்ளாதவங்களும் அவர் வீட்டை வரும்படிக்கு அந்த ரத்தம் சிந்தப்பட்டது. இதுல இருந்து அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்க. ஒரு எவ்வளவு பெரியது. அவர் நம்ம அந்த அன்புல பாருங்க. தேவனுக்கு எவ்வளவு விதமாக சிந்திக்கிட்டு இருக்காங்க. தேவனுக்கு ஏற்ற விதமா அவருடைய சொந்த குமாரன் இயேசுதால் விலைக்கு மாற்றப்பட்டவர். அதே போல ஒரு இன்சிடென்ட் அல்லது ஒரு மாற்றம் வேறுல சொல்லியிருக்கு. அவர் மேல நீதி ஏன் மேல வந்துச்சு. சரியா? எங்க 53 எடுத்துக்கோங்க. 53 4. அடுத்து
இந்த இடத்துக்கு பாருங்க, ஒன்று என் மேல இருந்த பாவம், மனு குலத்தின் மேல இருந்த பாவம் முழுவதும் அவர் மேல வந்துச்சு. அவர் மேல வந்துச்சு. அந்த இடத்துல அவர் குறித்து சொல்கிறது, அவர் ஒரு பாவியாக எண்ணப்பட்டார். பாவமே செய்யாத பாவியாக எண்ணப்பட்டார். அதே போல ஒதுக்கப்பட்டார் என்று அந்த இடத்தில் சொல்லப்படுது. அவரை ஒதுக்கப்பட்டார், தள்ளப்பட்டார், பெருக்கப்பட்டார். இப்படி நிறைய விஷயம் அவரை குறித்து சொல்றது. மனுஷர் அவரை ஒரு பொருட்டா எண்ணக்கூடாத நிலையில் அவர் காணப்பட்டார். ஏன் அந்த அளவு, அல்லது இப்படி சொல்ற, பாவம் என்பது ஆவிக்குரியது. சரியா? அந்த பாவம் இயேசு சிலுவையில் அவர் மேல வந்த போது அவருக்கு தேவனுக்குள்ள உறவு அது வரைக்கும் பிதா 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 பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல தன்னை குறித்து கூட அவ்வளவு பேசுறாங்க. ஏற்பிதா 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 அந்த அளவு இல்லை. ஆனா நம்ம மேல மனு பாவம் முழுவதும் இயேசு மேல வரும். நான் இதை ஏன் பல வேலைக்கு பாவம் பாவம் அதை குறிச்சே யோசிக்கிறோம். ஆனா எல்லாம் அவர் மேல வந்தது. நான் பார்க்கறது அதை பார்த்துட்டு நினைப்பேன், அவ்வளவுதான். சரியா? என்ன நீதிமான மாற்றிக்க நான் நீதியில மேல நடக்குதுன்னா வேற ஒண்ணும். சரியா? அந்த நீதியில நடக்கணும். இப்ப அவர் மேல வந்துச்சு பாவம் வந்து ஆவிக்குரிய. சரியா? பிதாவுல இருந்து ஈஸ்வர் குறித்தது. ஏன்னா என்ன அவரோட இணைக்கி அது நடந்துச்சு. சரி, இங்க நடக்கும்போது நான் இணைக்கப்பட்டேன். சில சீனை ரெண்டா இணைந்தது. அங்க போக முடியாது யாரும் தேவன் பிரசு. ஆனா தேவன் பிரசுக்கு போகிற ஒரு வழி இருந்தாங்க. சரியா? ஆனா இந்த விஷயத்துலதான் நிறைய இன்னும் அதிகமா குறைவுள்ளோட பாவியா இருக்கேன். இது ஒரு கான்சியஸ் மனசாட்சி அப்படின்னு சொல்லலாம். இதுலயே நம்ம நிறைய பேர் இருக்கோம். இன்னும் சில இன்னும் பிரச்சனைகளும் அந்த மாதிரிதான் இருக்கு. சில போதனைகளும் அந்த மாதிரிதான் இருக்கு. ஏன்னா அதுல கொண்டு வருது ஒரு தாண்டவம். சரியா? அது தாண்டவம். பட் அதற்கு நான் என்ன கொடுக்காம தேவனுக்கு ஏற்ற விதமான சொல்லிட்டு அதுல நடக்கணும். அவன் நடக்கணும் என்பது பார்த்தோம்னா அதை நான் உண்மையோட கொள்ளணும். என் ஜபம் இவன் ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கிற ஜபம் சரியான மனநிலைக்கு சரியான அறிவுல ஜெபிக்கிற ஜபம் இல்லை. புரியுதா? கிறிஸ்துவுக்குள் உண்டாக சகலவித ஆஸ்காரம் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப நான் அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அறிந்து கொண்டு நான் என்ன பண்ண வேண்டும் என்றால் நடக்கணும். அவ்வளவுதான். நான் இன்னைக்கு இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறேன். இந்த மாதம் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமா தான் இருப்பேன். எனக்கு வருமானம் இருக்கும், எனக்கு ஒரு குறைவு இருக்காது, எனக்கு பற்றாக்குறை இருக்காது. என் அப்போ ஆசீர்வாதமா தான் இருக்கும், தண்ணீர் ஆசீர்வாதமா தான் இருக்கும், வியாதி என் வீட்டுக்குள்ள வராது. இந்த ஒரு மனநிலைமையோட கான்சியத்தோடு நான் நடக்கணும். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லை. அதுதான் நடக்கணும். அதுதான் பேசணும். அதுதான் ஜெபமா இருக்கணும். இன்னைக்கு நான் ஆரம்பிக்கிறேன். கிறிஸ்துக்குள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் வெளியே போகும்போதும் ஆசீர்வாதமா தான் இருப்பேன். இருக்காது. எல்லாவற்றிலும் சப்போர்ட்டா இருக்கும். என் சரீரம் ஆரோக்கியமா இருக்கும், சரீரம் சுகமா இருக்கும். ஏன்னா ரட்சிப்பு என்றால் ஷாலம், பீஸ் என்றால் சமாதானம் என்றால் ஷாலம் என்றால் என்னுடைய ஆத்மா, என் சரீரம் எல்லாருமே சமாதானமா பெருகி நல்ல வாழ்வு. அதான் சொல்லுது பீஸ், சமாதானம். அப்போ எழுதும்போது உங்களுக்கு சமாதானம் உண்டாவதா, சமாதானமும் இந்த ரெண்டு வார்த்தையை சொல்றாங்க.
கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவது. அப்ப இந்த சமாதானம் என்ன? கிருபை போடலாம். சரியா? இந்த சமாதானம் கிருபை என்பது தங்கினால நமக்கு காண்பிக்கிற அவருடைய அன்பு, அவருடைய தயவு. ஒரு இடத்துல சொல்றாங்க, தேவனுடைய கிருபையை விழுந்தா வாக்குறது. வேஸ்ட் பண்ண முடியும், நம்மளால கிருபையை வேஸ்ட் பண்ண முடியும். தேவனுடைய கிருபையை நான் விழுதா வாக்குகிறது இல்லை என்று சொல்றாரு. ஏன்னா இது இருக்கு, நான் தைரியமா செயல்படலாம், தைரியமா செயல்படலாம். முந்தைய சொல்லிக்க கிருபை எப்படி பெறுவோம்? ஸ்தோத்திரத்தினால கிருபை நான் ஒவ்வொரு விஷயத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். நான் சுகமா மாற, நான் எல்லாவற்றையும் வாழ்ந்தது கிருபை, சுகமா இருப்பதற்கு கிருபை, பெருக்கிறதுக்கான கிருபை, பெருக்கிறதுக்கான கிருபை, கிரேஸ். ஆமென். இத நான் எடுத்துக்கொண்டு செயல்படும் போது அந்த வாழ்க்கையில நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு பெருக்கம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு விடுதலை, ஒரு நன்மை. அவன் இங்கதான் இருக்கு. சத்தியம் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்க அதிகமா ஜெபிப்பீங்க, ஜெபிப்பதுனால அப்படியே போடல, ஜெபிப்பதுனால அதிகமா ஜெபிக்கணும். சரியா? நான் உண்மை முக்கியமான விஷயம் சத்தியம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். சத்தியம் உங்க வாழ்க்கையை மாற்றும். ஆனா நம்ம செய்யறது ஜபத்துல கடவுளை செய்யுங்க 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 செய்யுங்க. ஆனா அறிந்து சொல்ல வேண்டும். அறிந்து சொல்றது நம்ம கேட்டது. வேதத்தை தேடி வாசிங்கள், அதனால உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதே போல இன்னொரு பக்கத்துல சொல்லியிருக்கு. அந்த வேறு பார்த்து சொல்றாரு, உங்க பாரம்பரியத்தினால் தேவனுடைய வார்த்தைய பலனில்லாமல் போக பண்ணுகிறீர்கள் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்ற. உங்க பாரம்பரியம், ட்ரெடிஷன். இன்னைக்கு கிறிஸ்தவர்களா இருக்கிறவங்க நிறைய என்ன பண்றோம், எது பண்றோம்னே தெரியல. நிறைய பாரம்பரியம், பாரம்பரியம் தெளிவா சொல்லிட்டான். பிகாஸ் ஆஃப் ட்ரெடிஷன், the word of God is more difficult. வேத வசனம் வாழ்க்கை வேலை செய்யாது. உங்க பாரம்பரியம் தடையா இருக்கு. பாரம்பரியம் நம்ம சில பேர் சொல்லி பழைய எதுக்கு பண்றோம், எதுக்கு சொல்றோம், கர்த்தருக்கு சொல்றோம். அப்ப எந்த அர்த்தத்துல பண்றோம் சில பேர் தெரியும். அதனால புரிந்து கொண்டு இதற்காக சொல்லப்படுகிறது என்பதை அறிந்து கொண்டு அதனுடைய அர்த்தம் என்ன சொல்ல வேண்டாம், சொல்றது என்ன, இப்படி இது மாதிரிதான் சொல்றோம். எதுக்காக சொல்றோம், அதனுடைய அர்த்தம் என்ன, இப்படி நிறைய விஷயங்கள் பாட்டின் அடிப்படையில நான் அண்டர்ஸ்டாண்ட் புரிந்து கொண்டு அதுக்கு போகும்போது அதனால் வருகிற நன்மைகளை நாம் அனுபவிக்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அவன் அதான் முக்கியம், வேற ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும். அதே போல சுகமாய் இந்த மாதத்திலையும் நாம் வாழ்வதற்கு என்னென்ன விஷயங்கள், பாவத்திற்கு என்ன விலையை கொடுத்தாரோ அதே விலையை நாம் யாரையும் அவர்கள். அதான் பாவத்தை குறித்து சொல்லியிருக்கு, மீறுதல்னா பாவம். அதே சமயம் அக்கிரமத்தை குறித்து சொல்லிட்டு நோயை குறித்து அதைதான் சொல்லியிருக்கு. அவர்கள் எல்லாம் அழைத்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அறிவித்து அந்த மாதிரி இருக்கும். அக்கிரமங்கள், நோய்கள், பாவம் அவர் மேல வந்துச்சு, அதே போல என் வியாதியும் அவர் மேல வந்துச்சு. அதனாலதான் கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் வியாதியை ஏற்றுக்கொள்கிறார்.
சமயம் எந்த அளவுனா உண்மையிலே சொன்னாங்க நம்ம பசுவான்களா இருப்பாங்க, என்ன பண்ணுவாங்க பாப்பிட்டு அந்த அளவு வியாதிகளை இருக்கணும். ஆனா நிறைய பேர் அந்த சத்தியம் தெரியாதனால வியாதி உங்க ஃப்ரெண்டா பாவத்தை எப்படி இருக்கோமோ அந்த அளவு. ஏன்னா அதேதான் மேல வந்துச்சு. பாவம் அவர் மேல வந்தது, வியாதியும் அவர் மேல வந்தது. இதை புரிந்து கொண்டு செயல்படும் போதே அதே போல அது ஒரு எதிரி மாதிரி பார்க்கணும். வியாதி எதிரி, என்னோட எதிரி. அதே சமயம் ஒரு நாள் நான் அதுக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது, ஒவ்வொரு நாளும் நான் எதிர்த்து நிற்க வேண்டும். அதே சமயம் இன்னொரு விஷயம், அது ஒரு நபர் எதிரியே சொல்றேன், எதிரி அவங்க எதிரி வந்து தெரியும். அதே சமயம் எதிரியை எதிர்த்து நிற்பது போல வியாதி என்ற எதிரியை நான் எதிர்த்து நிற்கணும். அதே சமயம் அது ஒரு நபரை போல நான் ட்ரீட் பண்ணுவேன். சரி, எந்த இடத்துலையும் நாம் பிதாவை நோக்கி இந்த வியாதியை சுகமாக்குங்க என்று சொல்லவில்லை. அதால புரிந்து கொள்ளும். எந்த இடத்துலையும் பிதாவை நோக்கி பிதாவே இவனுக்கு கண் திறக்கட்டும், காது கேட்கட்டும், நடக்கட்டும் என்று ஜெபம் பண்ணின இது இல்லை. ஆனா அவர் அப்ரோச் பண்ணது அதை விதம் அதை ஒரு நபராக அல்லது ஒரு விஷயமாக அதை பார்த்து கண்கள் திறக்கப்படு, காதல் கேட்கட்டும், முடவன் நடக்கட்டும். அப்ப இந்த விஷயத்தோட நான் பேசும்போது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். அது என் சரீரத்துல ஒரு பகுதியா இருக்கு. சரியா, அவங்ககிட்ட பேசும்போது ஒரு சுமட்ட பேசுற மாதிரி பேசுவோமா? ஏன்னா நீங்க உயிருள்ள ஜீவன். அதே சமயம் அவங்க சரீரத்துல இருக்கிற அபயம் அதுல ஜீவன் இருக்கா இல்லையா? இருக்கு. இருக்கிறதுனாலதான் அது செயல்படும். சரீரம் ஒவ்வொரு பொருளையும் ஜீவன் இருக்கு. ஆனா அதே சமயம் அந்த சரீரத்தில் உறுப்புகள் இருக்கிறார், ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஜீவன் வித்தியாசம். ஏன்னா முக்கியமான இது அதுல அதிக ஜீவன் இருக்கு, அது வேலை செய்யறது முயலும். அதே மாதிரி சில உறுப்புகள்ல லைட்டா கல்வி அதெல்லாம் ஏற்பட்டா அதோட பெரிய பாதிப்புகள் ஏற்படும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு சில உறுப்புகளை ஜீவன் அதிகமா இருக்கு. அப்ப ஒரு நபர்கிட்ட நான் பேசுவது போல என் சரீரத்தின் உறுப்புகளுக்கு நான் பேசி கட்டளையிட முடியும். இதை புரிந்து கொள்ளணும். என் சரீர உறுப்புகள்கிட்ட நான் பேசி கட்டளையிட்டு நீ சரியாய் செயல்படு. இது ரொம்ப முக்கியமானது. நீங்க சுகமா சுகம் என்ன விஷயம்? மூலமான விஷயம் ஆரோக்கியம், ஆரோக்கியம் அது முக்கியம். அப்ப நான் ஆரோக்கியமா இருக்குன்னா எல்லாம் வந்துருச்சு, வியாதி எல்லாம் வந்துருச்சு, நான் ஆரோக்கியமா இருக்கா அதை புரிந்து கொள்வது அவசியம். ரெண்டாவது, சரீர உறுப்புகளுக்கு ஜீவன். நான் ஒரு நபர்கிட்ட பேசுற மாதிரி என் சரீர உறுப்புகளுக்கு நான் கட்டளையிட முடியும். நமக்கும் மருத்துவருக்கும் என்ன வித்தியாசம்னா, மருத்துவர்கள் நம்முடைய சரீரத்தை அவர்கள் பல வருஷம் தான் படிச்சிருக்காங்க. படிச்சு அது எப்படி செயல்படும், ஒரு இது செயல்படாட்டி அது என்ன பிரச்சனை வரும், அது செயல்படணும்னா என்ன விதமான மருந்து கொடுக்கணும், அதெல்லாம் படிச்சிருக்காங்க. படிச்சு நம்மளை ட்ரீட் பண்றாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா ஒரு விஷயம், உங்க சரீரத்துக்கு உரிமையாளர் ரெண்டு விதத்துல சொல்லுவாங்க. நீங்க உங்க சரீரத்துக்கு உரிமையாளர், சரியா? இன்னொன்று பரிசுத்தாவியா. உங்க சரீரம் உங்களில் தங்கியிருந்த பரிசுத்த ஆவியினாலே நீங்க ஒவ்வொருவர்களால அந்த வசனத்தின்படி அதற்கு உரியவர் பரிசுத்த ஆவியாளர். அவர் ரெண்டுக்கும் தங்கியிருந்தாங்க. யாரு? ஒன்று பரிசுத்தாவே, இன்னொன்று நீங்க அல்லது புரியுமா சொல்றேன், ஒரு வீடுனா ஒரு பெரும் கட்டடம் இருந்துச்சு.
வீட்டுல தங்கி இருக்கிற ஆள் சரியா ஸ்கூல் போனேன். அங்க ஒரு லெக்சர் கொடுத்தாங்க. சரி, ஒரு மன தத்துவர் உடைய ஒரு டாக்டர் மாதிரி அவங்க குழந்தைகளுடைய மனநிலைமை எப்படி, பெற்றோருடைய மனநிலைமை எப்படி. அப்ப ஒரு குழந்தைய வீட்டு வரைய சொன்னா எப்படி வரைவாங்க? ஜன்னல் அதை வந்து இப்படிதான் வரைவாங்க. ஆனா உள்ள ஆள் இல்லாம நிறைய பேர் வரையும் கொஞ்சம் கிரியேட்டிவா ரொம்ப சீக்கிரம் குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள அம்மா சமைக்கிற மாதிரி, அப்பா இருக்கிற மாதிரி, அல்லது விளையாடுற மாதிரி, மக்கள் இருக்கிற மாதிரி வரைவாங்க. ஆனா ரொம்ப யோசிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க, சும்மா ஒரு ஜனங்களே ஒரு கலந்து அவ்வளவுதான் முடியும். அப்ப வீடு என்பது உள்ள மக்கள் இருந்தாலும் அது வீடு ஹோம் சொல்லுவாங்க. ஹோம் ஹவுஸ், ஹவுஸ்னா வீடு, ஹோம்னா மனை. சரியா? அப்போ நீங்க எங்க தங்கி இருக்கீங்க? உங்க சரீரத்துக்கு நீங்க தங்கி இருக்கு. அப்ப அந்த சரீரத்துக்கு உண்மையாக நீங்க தான். புரியுதா? அப்ப நீங்க உங்களுக்கு ரைட் இருக்கு, உங்களுக்கு லீகல் ரைட்ஸ் இருக்கு உங்க சரீரத்துல கட்டையில. ஏன்னா இந்த விஷயம் நிறைய தெரியும், செவிக்க தெரியும், நிறைய சுகமாக்கும் கேட்போம். அது தவறு இல்லை, அது ஒரு குறைந்தாரு. இது வந்து ஒரு விதமான பெரிய வெளிச்ச மாதிரி வச்சுக்கலாம். உங்க சரீரத்தில் நீங்க தண்ணி இருக்கீங்க, உங்க சரீரத்துக்கு நீங்க பேசு. சரியா? இப்படி நெஞ்சு வலிக்குன்னா நெஞ்சுக்கு கட்டி வயசுக்கு நாளே ஹார்ட் சரியா செய்யணும். கால் வலிக்குன்னா காலுக்கு பேசுங்க. என் கால் ஆரோக்கியமா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு, எலும்புகள் பலமுள்ளதா இருக்கு, என் கண் சரியா தெரியும், என் கால்கள் சரியா கேட்கும், என் லங்ஸ் சரியா வேலை பார்க்கும். பேசு பேசு. இத வந்து அனுதினமும் பேசு பேசுங்க. இதை எழுதி வச்சுக்கோங்க. கொஞ்சம் காலகட்டத்துல உங்க வாய் மாட்டிக்கு உங்க சரீரம் கேட்டு செயல்படும். அதை நீங்க சோதிச்சு பார்க்கணும், டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஆனா நீங்க தொடர்ந்து ஈஸியா அதான் பவுல் சொல்ற, என் சரீரத்தை கொடுத்து கீழ்படுது. ஏன்னா பவுல் சொன்னா அவர் சரீரம் அதே மாதிரி உங்க சரீரம் நீங்க டாக்டர் சொன்னதான் கேட்டுன்னா அது ஒரு அந்நியருடைய கைக்கு நம்ம சரீரத்தை கொண்டு போவோம். சரியா? அது ஓப்பனா சொல்ல தவறு இல்லை. பட் நீங்களே ட்ரெயின் பண்ணணும். உங்க வாய் மனத்தை கொண்டு உங்க சரீரத்தை செயல்படுத்த வைங்க. அதே சமயம் இந்த வாயை சொல்லலாம், எனக்கு தேவனுடைய ஞானம் எவ்வளவு அறிவு இருக்கு, எவ்வளவு திறமை இருக்கு, எனக்குள்ள எல்லாம் இருக்கு. நான் பயங்கரமா யோசிப்பேன், பயங்கரமா செயல்படுவேன், புத்தியாய் நடந்து கொள்வேன், பேசுறேன். ஏன்னா தேவனே நம்முடைய ஞானமா மாறிட்டாரு, நம்முடைய வருஷத்தமா மாறிட்டாரு, நம்ம நீதியாய் மாறிட்டாரு, நம்முடைய மீட்பா மாறிட்டாரு என்று வேதம் சொல்லுது. ஏன்னா நீதிமொழிகள் படைப்பாங்க. சரியா? அதே போல யாக்கோபுக்கு அவர் கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு. ஆனா கடைசியில ரொம்ப வெளிப்பாடு பண்ணியாங்க. பவுல் தான் எழுதுறாரு, ஒன்றுக்கு கடைசி நினைக்கிறேன், தேவனே நம்முடைய மீட்பு, நம்முடைய ஞானம், நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய நீதிமானார். இது தெரிஞ்சுட்டா பரிசுத்தம் கேட்க மாட்டார். நீர் என்னுடைய பரிசுத்தமா இருக்கிறீர், அந்த 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 அண்டர்ஸ்டாண்டிங்ல நடக்கணும். புரியுதா? பிசாசு ஒரு தேவ பிள்ளையில கட்டி வைக்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சத்தியத்தை அறியாம அவங்க கண்டிப்பா அதான் பயங்கரமான ஒரு, அல்லது உங்க உண்மையான நிலைமையை நீங்களே அறியாம சுத்தி இருக்கு. நான் அந்த சம்பவம் சொல்லிருக்கேன். சின்ன யானை குட்டியா இருக்கிறதே கால சட்டி கட்டிடுவாங்க, அதை அசைச்சு பார்க்கும், எடுக்க முடியும். பெரிய யானையா வந்ததுக்கு அப்புறம் அது மனசுல பழுது சங்கிலி போட்டா என்ன நடத்த முடியாது. இது மாதிரிதான் தெய்வப்பட்டு
புரியுதா? அது கட்டப்பட்ட நிலையில், மனதுல கட்டப்பட்ட நிலையில மனம் புதிதாகிறதுனாலே ஒரு ரூபமா இந்த 7ஆம் வாசகத்துல வந்து இருப்பான். சரியா? உடனே கேட்டேன், நல்ல ஜெபிக்கணும் கேட்கணும், அது தவறு கேட்பீங்க. என் மனம் மாறணும், என் மனம் சீராக மாறணும். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கிற விதம் வந்து மாறணும், சிந்திக்கிற விதம் மாறணும். அந்த வசனத்தை எடுத்துக்கோங்க. மனுஷனுக்கு ஏற்ற விதமா சிந்திக்காம தேவனுக்கு ஏற்ற விதமா நான் சிந்திப்பேன். இல்லாட்டி உங்களை பார்த்து அப்பாவுக்கு சொல்றேன். ஆண்டவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. நீ மனுஷனுக்கு ஏற்ற விதமா சிந்திக்கிற, தேவனுக்கு ஏற்ற விதமா சிந்திக்கிற அப்படி சொல்லிட்டுதான் அப்பாவை புரியுதா? வந்து என் வாழ்க்கையை பிடிச்ச தேவனுடைய திட்டத்தை ஏற்கனவே எழுதி வச்சிட்டார். உலக தோற்றத்துக்கு முன்னாடியே உங்களை தெரிந்து கொண்டாங்க. யோசிக்கலாம், இப்பதான் கலந்து வளர்ந்து 20, 40 வயசு 50 வயசு இருக்கும். ஆனா உலக தோற்றத்துக்கு முன்னாடியே என்னை தெரிந்து கொண்டாங்க. இதை புரிந்து கொள்ளும். உலக தோற்றத்துக்கு முன்னாடியே இப்ப நம்ம அந்த பாதம் அப்ப ஒவ்வொரு விஷயம் நம்ம சரியா? உலகத்தில் உள்ள விஷயங்களை பார்க்கிறோம், கேட்கிறோம், நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், நிறைய விஷயங்கள் அதுலதான் வாழ்வு கொண்டு முக்கால்வாசி 99%. 1% தான் இங்க பார்க்கிறோம். அதான் உண்மை. அதுதான் சில பேர் சர்ச்சு பண்ணாதான் இல்லாட்டி ஞாயிற்றுக்கிழமை இதனால கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை. அதே போல சில நாங்களோட பேசினாங்க. ஏசா யாக்கோபு 2 பேர். ஏசா பர்த்டே அவனுக்கு சேர்த்துட்டு கொடுத்துருப்பாங்க. அவன் தான் முதல்ல. ஆனா ஒரு நேரத்துல அவனுக்கு ரொம்ப பசி இருந்துச்சு. ஒரு பிளாக் யாக்கோபு சமைச்சு வச்சிருப்பாங்க. பாருங்க, அந்த ரைஸ் ஆண்டவர் இப்படி கொண்டு போனாரு. நான் பேசிட்டே இருக்கேன். யோவான் 1:10 படிச்சோம். அதிகாரம் கொடுத்தா இங்க இருக்கிற எல்லாருக்கும் அதிகாரம். அதை மறந்து அதிகாரம் நீங்க நினைக்கிற உலக ரீதியாக யோசிக்காதீங்க. ஆமைக்குரிய ரீதியில தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரம் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரம். சரியா? அந்த அதிகாரங்கள் பல ஏசாவோட அந்த மோமெண்ட், அந்த ஒரு சந்தர்ப்பத்துக்காக ரொம்ப வசீகரம் சேஷுவ பிரபாகம் அந்த ரைட்ஸ விட்டு யாரோ மோசமான ஏமாத்துறாருன்னா மிக விசாசமான ஏமாத்து. சரியா? ஏமாற்றுறவர் யாரு? வஞ்சிக்கிறவர் யாரு? பிசாசுதான். யாக்கோபு ஏமாத்துறாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் மாத்திட்டார் சொல்லுவாங்க. அந்த 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 இடத்துல வச்சு பார்க்கணும். சரியா? யாக்கோபை போல ஏசா ஏமாற்றப்பட்டான். இருந்தோ அவனுக்கு ரைட்ஸ் இருக்கு. அதே போல தேவ பிள்ளைகள் அதிகாரம் என்னென்ன அதிகாரம் நேரத்தில் உட்கார்ந்து வாசிக்கணும்னு தெரியுமா? மிக அதிகாரம் தேவ பிள்ளைகள் என்ற அதிகாரம், குமாரர் என்ற அதிகாரம் இருக்கு. அதே போல நாவல அதிகாரம் இருக்கு. நாவல 2ஐயும் வச்சிருக்காரு. எது இல்ல மரணமும் ஜீவனம் 2 இருக்கு. வாயின நல்ல ஆரோக்கியம் இருந்தாலும் வாயில மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதை விரும்புகிறவர் அதனை கனியை புரிப்பார். அப்ப எதை விரும்புறீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. நான் நல்லா இருக்கணும், சுகமா இருக்கணும் விரும்புறீங்களா? ஏதோ பண்ணது உடம்பு முடியாம போயிடும் நாளைக்கு அப்படின்னு பேசுறீங்களா? அது உங்க அதை விரும்புகிறவர் மரணமா ஜீவனா அந்த கனியை புசிப்பான்.
புரியுதா? அப்ப என்னைக்குமே தோல்வியை ஏற்றுக்கொள்ளாதீங்க. சரியா? தோல்வியை ஏற்றுக்கொள்ளாதீங்க, வியாதியை ஏற்றுக்கொள்ளாதீங்க, நஷ்டத்தை ஏற்றுக்கொள்ளாதீங்க, வறுமையை ஏற்றுக்கொள்ளாதீங்க. சரி, ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு என்ன பண்ணணும்? பேசுங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே சொல்றது. வேறுல வசனத்தை எடுத்து என் வாயில அதிகமாக இருக்கு, நிறைய பேர் அது பேசுவாங்க. பேசினாலும் பேசுங்க, அந்த விஷயம் தான் பேசிட்டோம். சரியா? இத பேசுங்க, ஜீவனை பேசுங்க, ஜீவனை பேசுங்க, ஜீவனை பேசுங்க. சரி, ஜீவனை பேசுங்க, ஒவ்வொரு நாளும் பேசுங்க. ஜீவனை பேசுங்க. நான் சொந்தமா இருக்கேன், ஆரோக்கியம், சரீரம் நல்லா இருக்கணும், வியாதிப்பட மாட்டேன், என் மனது பாதிக்கப்படாது, நான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருப்பேன், மன மகிழ்ச்சி நல்ல அசுஷம். ஏன் தெளிவா சொல்லியிருக்கேன், குட் மெடிசின் போட்டுருக்கு. நல்ல உலகத்துல கெட்ட மனசு நிறைய இருக்கு. ஆனா மன மகிழ்ச்சி குட் மெடிசின், நல்ல வரந்தான், நல்ல வரந்தான். அப்ப நல்ல மனம் உங்ககிட்டே இருக்கும் போது அது யூஸ் பண்றீங்களா? அப்ப அந்த மன மகிழ்ச்சி எங்க இருந்து கத்தெடுத்து மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன். என் சூழ்நிலைகள் என்னைக்குமே என்னை மகிழ்ச்சி படுத்த முடியாது. அப்படி படுத்தினாலும் அது தற்காலிகமானது, அது பாஸ் பண்ணிடும். சரியா? ஒரு நாள் ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா என்ன பண்ணுவோம்? அந்த நாளைக்கு மட்டும் சந்தோஷமா இருக்கும். அப்ப நான் எல்லா நேரமும் சந்தோஷமா இருக்கணும்னா நான் கத்தரை எடுத்துதான் மன மகிழ்ச்சியா இருக்க முடியும். வேற வாய்ப்பே இல்லை. அதான் பவுல் சொல்றாரு, கத்தருக்கும் சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருக்கு என்பது மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் சொல்லிட்டாரு. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கு, கத்தருக்கும் சந்தோஷமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. மறுபடியும் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்றாங்கன்னா அது ரொம்ப முக்கியமானது. ஒரு விஷயம் முக்கியமானதுன்னா என்ன சொல்றாரு? மெய்யாகவே நிற்காகவே நான் உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி பவுல் சொல்றார், மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். அப்ப அந்த சந்தோஷம் கர்த்தருக்கு இருக்கும். அப்ப அந்த சந்தோஷம் எப்படி வரும்? தேவனுடைய ராஜ்யம் புஷ்டிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். ஏன்னா தமிழ்ல இப்படி சொல்லியிருக்கு, ஆனா ஆங்கிலத்தோட போட்டிருக்கு நீதி சமாதானம் சந்தோஷம் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருக்கு. அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்கு. நீதி சமாதானம் சந்தோஷம். அவை சமாதானம் முறைப்பட சான்ஸ் இல்ல. எப்ப அவருக்குள்ள நான் எல்லா நேரமும் காணப்படும் போது. அப்ப நீங்க என்ன சொல்லணும்னா, நான் முதல் சொல்லி ஷாலோம்னா பீஸ், சமாதானம். சமாதானம்னா நல்ல வாழ்வு, சுகமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். அது எங்க இருக்கு? பரிசுத்த ஆவியானவருக்குள்ள. அப்ப இந்த ஏழாம் நாள் ஓய்வு நாள், 7ஆம் மாதம் ஓய்வுல இருந்து செயல்படும். இதுதான் நான் கஷ்டப்பட்டு போராடி ஒரு காரியத்தை பண்ணணும் தேவையில்லை. ஓய்வுல இருந்து சமாதானக்காரன் நீ, பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதான பிரபு நீர் எனக்குள்ள இருக்கு, நான் சமாதானமா இருக்கேன். மனதில் டிஸ்டர்பன்ஸ் டிஃபரன்ஸ் கொண்டு வருவான், ஏதாவது கொண்டு வருவான், தோல்வி நேரங்களை பயத்தை கொண்டு வருவான், பிரச்சனை கொண்டு வருவான். நீங்க சொல்லுங்க, சமாதான பிரபுவே எனக்கு என் சமாதானத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சமாதானத்தின் நதியினால நிரப்பப்பட்டு இருப்பேன். கேளுங்க, என் மனசு சமாதானம் போகிற மாதிரி கொஞ்சம் கலக்கம் அடிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்துருந்தா சமாதானத்துக்கு எனக்கு இருக்காது. அவரே சொல்லிட்டார், உலகம் கொடுத்த பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் வகித்து போகிறேன். நம்ம என்ன பண்ணுவோம்? உலகத்துக்கு தான் போவோம்.
ஏன்னா அவர் தெளிவா சொல்றாரு, உலகம் கொடுக்கும் பிரகாரம் உலகம் கொடுக்கும். ஆனா இந்த விதத்தில் அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு மனை போகிறேன். அப்ப என்ன பண்ணணும்? அவன்கிட்ட போகணும். இங்க உலகத்துக்கு பின்னாடி போனா ஒரு தற்காலிகமா போனா ஒரு கொஞ்ச நேரம் தான், நேரத்துல வேணுமா தற்காலிகம் வேணுமா, நேரத்துல தான் நமக்கு அவட்ட போகும். சரியா? என்னுடைய சமாதானத்தையே கிறிஸ்துவுக்குள் அவர் என்ன நீதிமானா மாற்றிருக்காரு. சரியா? இயேசு பிதாவுடைய பார்வையில எப்படியோ அதே போல நானும் நீ இருந்தோம். அப்படி இரத்தத்தால் கழுவப்பட்டோம். என்கிட்ட குறை எதுவும் இல்லை. அப்படிதான் நீங்க பார்க்கணும், யோசிக்கணும், பேசணும். சரியா? பேசணும். அப்படி இருக்கும் போதுதான் உங்க லைஃப்ல மேலோங்கி சொல்ல முடியும். புரியுதா? ஒரு விஷயம் எனக்கு இல்ல இல்ல குறைவு 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 இல்ல யோசிக்காதே சொல்லிட்டு கொண்டே இருந்தா அது என்ன ஆகும்? அதே ஒண்ணு போதாட்டி அதை பின்னோக்கி தான் போகும். சரியா? அப்ப முன்னோக்கி செல்லணும்னா ஏசப்பா என்ன எப்படி வச்சிருக்கிறாரு, எப்படி பார்க்கிறாரு, அதை நான் யோசிக்கணும், சிந்திக்கணும். சரியா? அது ஒரு விஷயத்துல இருந்து மாத்துது. ஒரு காரியத்துல இருந்து எது உங்களுக்கு இந்த 6 மாசம், கடந்த 6 மாசம் உங்களுக்கு சவாலா இருந்ததோ, சரியா, எது உங்களுக்கு சவாலா இருந்ததோ, எதுலாம் உங்களுக்கு நெகட்டிவா எது மாதிரியா அதிகமா பாதிப்புள் ஆக்கினதோ, பாதிப்புக்கு உள்ளாக்கினதோ, அந்த ஒரு விஷயத்துல நம்ம எது மாதிரியா பேசிருக்கலாம், எது மாதிரியா யோசிச்சிருக்கலாம். அத மாத்தணும். ஒரு விஷயம், சரியா, ஒரு விஷயம் அது நீங்க வேதம் என்னவா எப்படி சொல்றது, நமக்கு ரொம்ப சில வசனங்கள் தெரிஞ்ச போதும் அதே மாதிரி சும்மா ஒரு பொதுவாக யோசி. சரியா? ஏசுப்பா இந்த விஷயத்த எப்படி பார்க்கிறாரு அப்படி தீர்ப்பாரு. யோசிங்க, யோசிச்சுட்டு அதை மட்டும் பேசுங்க. சரியா? பேசுங்க. உங்களுக்கு ஞாபகம் வரலன்னா நீங்க அடிக்கடி பார்க்கிற ஒரு இடத்துல ஒட்டி வச்சு. சரியா? என்ன நீதிமான பாக்குறாரு, என்ன சுகமுள்ளவனா பாக்குறாரு, வியாதி பட மாட்டேன், நான் தோல்வி அடைய மாட்டேன், எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கப்பட்டோம். நீங்க அடிக்கடி பார்க்கிற ஒரு இடத்துல ஒரு கதவையோ ஒரு இடத்துலயோ அதை ஒட்டி வைங்க. அப்ப என்ன பண்றீங்க? நீங்க ஒவ்வொரே ஞாபகப்படுத்திக்கிறீங்க. சரியா? ஏசுப்பா நீங்க இப்படிதான் பாக்குறாரு அப்படின்னு ஞாபகப்படுத்திக்கிறீங்க. நான் என்ன பண்றேன்னா அடிக்கடி நம்ம பார்த்த ஒரு விஷயம், போன்ல ரிமைண்டர் போட்டு வச்சு அடிக்கடி வரும். ஒரு மணி நேரத்துக்கு கொடுக்க வார்த்தையே. சரி, என்னடா சத்துக்கள்னா பார்த்தேன். சரி, அப்படி ஞாபகப்படுத்தி வைத்து கொடுப்பேன். சரியா? அப்படி ஞாபகப்படுத்தி நீங்க வைங்க, அதை யோசிங்க, அதை பேசுங்க. இதுதான் இருந்து அது ஓய்வுல இருந்து செயல்படும். சரி, 4:10 படி ஓய்வுல இருந்து செயல்படுவது. பல வேலைகள்ல நம்ம நினைக்கிறோம், நான் இதை செய்யப்படுறேன், அதை பண்றேன், இதை பண்றேன், இதை வச்சுட்டு அவர் ஏமாந்துருவாங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா நம்ம யாரும் அவருக்கு தெரியும். நீங்க வந்து நாளைக்கு மாறிடும். சில பேர் நம்ம நினைக்கிறோம் கொஞ்சம் அடுத்து மறுபடி அடுத்து இதை பண்ணிடுவேன், நாளைக்கு 3 நாள் 3 மணி நேரம் பேரு சொன்ன வேண்டாம். சாரணம்னாலும் நம்ம உங்களை மருந்தடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு உள்டாவா மாறிடலாம். இப்படிதான் நம்ம நிறைய வருது. எதுக்கு இதை சொல்றேன்னா அதன் அடிப்படையில இயேசுவின் அன்பின் அடிப்படை. இயேசு என்னை எவ்வளவா நேசிக்கிறாரு, அந்த அடிப்படையில செயல்படுங்க. அந்த அடிப்படையில் செயல்படுங்க. தயவு செய்து என்னுடைய நீதியின் அடிப்படையில ஒரு இடத்துல 2 பேர் ஜபத்தை காமிச்சன். ஆயக்காரன் மனதில் வேறுபாடு. ஆயக்காரன் உண்மையான போச்சு சொல்லலாம். பாவையாய தன்னுடைய நீதியெல்லாம் வெளிப்படுத்திட்டு 10,000 இந்த வீட்டை ஒருத்தர் இருக்கானே
அவனை போல நான் இருந்தாரு. நிறைய பேர் அப்படிதான் நம்ம சொல்றோம். அதை வச்சு நமக்கு எதுவும் பண்ண மாட்டாரு. திரும்ப சொல்லுறேன், அதை வச்சு எதுவும் பண்ண மாட்டான். இவங்களை காட்டிலும் நான் நல்லா ஜெபம் பண்றேன், இவங்களை காட்டிலும் அதை வச்சே இல்ல. புரிந்துக்கோங்க. அப்ப எப்படி அவருடைய அன்பின் அடிப்படையில் உண்மையான நிலையில நான் அவர்கிட்ட போகும்போது அங்கதான் இருக்கு இதயத்தோட ஓப்பன்னஸ் சொல்லுவாங்க, மனதோட திறந்த நிலை, திறந்த முகமாய் அப்படி போகணும். தயவுசெய்து போங்க. உங்க முடியாத விஷயங்கள ஏற்பா உங்களால முடியும், எனக்கு அறப்பட்ட கிறிஸ்துனாலே எல்லாருமே செய்ய எனக்கு முடியும் வசனம் சொல்லியிருக்கு. என்னால முடியாதுதான் என்னுடைய பலத்தையோ திறமையோ ஞானத்தையோ நான் சார்ந்து இந்த மாதத்துல ஓடுறது இல்ல. அதை ஒத்துக்கோங்க, தயவு செய்து ஒத்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வருஷத்துல ஏன் போகுது, மாசத்துல ஏன் போகுதுன்னா இந்த மாசம் நான் பண்ணிடுவேன், இந்த மாசம் படிச்சிருவேன், இந்த மாசம் சம்பாதிச்சிருவேன். ஏன்னா உங்களால கான்பிடன்ஸ் அதை தூக்கி போட்டுட்டு இதை 7ஆம் மாசம் ஆரம்பிச்சிருக்கேன், உங்களால ஒரு சிலை உமால நான் ஒரு மதுரை காணும், உங்களால நான் சம்பாதிக்கிறேன், உங்களால நான் இந்த மாசம் சுகமா இருக்கேன், உங்களால இந்த மாசம் சந்தோஷமா இருக்கு, உங்களால என்னால நிறைய பேரு என்னால நான் பண்ணிட்டேன் சொல்லிதான் வயசு போகுது, மாதம் போகுது, வருஷம் போகுது, 6 மாசத்துல புது வருஷம் வந்து தயவு செய்து அதுல மட்டும் இருக்காரு. அப்படி ஏமாற்றி இருக்காரு. ஜெபிக்கிறதும் சரி, வசனத்தை ஆசிரியர் நான் அடிக்கடி சொல்றேன், உண்மையான நிலை அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவன்கிட்ட போகும்போது மட்டும் நிறைய பேர் மாயமானக்காரரே அப்படின்னு ஓபனா சொல்றாரு. மாயமானக்காரரே, நம்மளும் மாயமான ஜெபிக்க அவங்களுக்கு ஆர்வம் இல்லைன்னா போய் சொல்லுங்க, எனக்கு ஜெபிக்க தேடணும் மனசு. அதே சமயம் எனக்கு டிவி பார்க்க, போன் பார்க்க, கதை பேச, அது எல்லாத்துக்கும் எனக்கு ஆர்வம். ஜெபிக்கணும்னா பைபிள் வாசிக்கணும் எனக்கு சுத்தமா மனசு இல்லை. அதை நான் ஓப்பனா சொல்லியிருக்கேன். ஆனா அவனுக்கு கொஞ்சம் ஆசை இருக்கு, ஜெபிக்கணும்னு ஆசை இருக்கு, வேத வாசிக்கணும் ஆசை இருக்கு, நல்லா பாடணும் ஆசை இருக்கு, எனக்கு உதவி செய்ய தைரியமா போயிருக்க உதவி செய்ய போகாத வரைக்கும் இதுதான் தேவனுடைய கிருபையை நீங்க விழுந்தாவாக்கி வேஸ்ட் பண்ணி தேவனுடைய கிருபையை விழுந்தாவாக்கிறது என்று பவுல் சொல்லு. அதே போல பவுல் தன்னுடைய 59ஆம் வயதுல தான் இது கிறிஸ்துவ அறியல் அப்படி உயிர்த்தது வல்லமை அறியல் 59ஆவது வயதுல 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா 61ஆம் வயதுல. ஆனா அந்த 59ஆம் வயது பாருங்க அவரோட ஆசை. நான் அவரை போல இயேசுவை அடிச்சவங்க யாரும் அவ்வளவு இருக்காரு. அந்த புதிய சிருஷ்டி குறித்த வெளிப்பாடை பெற்றவன் அவர். மற்ற யாருக்கும் தெரியல, சரியா பேருக்கு தெரியல, மற்ற அவசரம் தெரியல. தேவனை குறித்த பயங்கர வெளிப்பாடை பெற்றவன் யார்? பவுல். அப்படிப்பட்ட சொல்றான், அறிஞ்சது பத்தாது, இன்னும் அவங்களை அறியணும், இன்னும் அவங்களை அறியணும். முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம், வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லியிருக்கேன். வளர்ந்துட்டேன் குறிப்பிட்ட வயசுல திருமணம், பிள்ளைகள், என்னுடைய வசதிகள். சரி, நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கலாம், சர்ச்சுக்கு போறேன் வரேன், சரி, இதுக்கு வாழ்க்கை கொஞ்சம் யோசிங்க. சமாளிக்கிறேன் இவ்வளவு கொஞ்சம் யோசிங்க. சமாளிச்சதுலாம் எடுத்துட்டு போறேங்க, அது கொஞ்சம் யோசிங்க. பட் வாழ்க்கையில முக்கியமான விஷயம் ஒண்ணு
ரட்சிப்பின் மூலமாக டெய்லி அறிஞர்கள் ஒரு பெரிய நமக்கு கொடுக்கப்பட்ட சாத்தியம். அதுக்காக இந்த உலகத்துல வாழ்ந்தோம். அதனாலதான் பேரு இத அழகா எழுதி வச்சுட்டாரு. தம்மை காரணத்தினால் அறிந்தவரை அறிகிற அறிவினால் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் யாவற்றையும் தமிழ் திவ்ய வல்லமையானது நம்ம வைத்து தந்தார்கள் மனசு எதனால தேவனை அறிகிற அறிவு. நம்ம வசனம் அறிந்து அதெல்லாம் விட்டுருக்கோம். வசனம் அறிந்துதான் தேவனை அறிகிற அறிவு, அதுதான் கீ, அதுதான் முக்கியம். அதனால என்ன ரிசல்ட் வருது, அதனால என்ன பலன்? என் ஜீவனுக்கு உலக வாழ்க்கைக்கு தேவையான யாவற்றையும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும், ரெண்டு விஷயம். ஆகிய விஷயம் மாத்திரம் இல்ல, திரும்ப சொல்கிறேன், தேவனை அறிவினால ஆகிய விஷயம் மாத்திரம் அல்ல, இந்த உலகத்துக்கு தேவையான அனைத்து விஷயம், இந்த ஜீவனுக்கு தேவையான அனைத்தையும் திவ்ய வல்லமை கொடுக்கும். கொஞ்சம் யோசி. பட் தேவனை அறிகிறாரு. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில, அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கை சொல்ல முடியாது, உலக மனுஷனுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு விஷயம் தேவனை அறிகிற அறிவு. உலக மனுஷன் பாருங்க, அவன் சம்பாதிக்கலாம், பிசினஸ் எடுக்கலாம், வசதிகள் எடுக்கலாம், ஆனா அந்த பணத்தை எங்க போடுறான்? சரி, பணம் இவ்வளவு இருக்கு, சந்தோஷம்னு சொல்லி அடிமைத்தனத்துக்குள்ள போறான். கரெக்டா? அடிமைத்தனத்துல போய் மாட்டிட்டு முடிக்கிறான். சமூகத்துல செய்திகள்லாம் பாத்தீங்கன்னா பெரிய நடிகர்கள் பணம் எங்க போகுது, அவங்க வாழ்க்கை எப்படி வெளியே வருது. அப்ப பணத்தோட காரணம் என்ன? இவ்வளவு நான் பெருக்கி இருக்கேன், பெருக்கி இருந்தா புரியுதா? அதனால அதன் பின்பு அதுதான் என் வாழ்க்கை. அதே சமயம் பண பற்றாக்குறை நான் தயவு செய்து போங்க, அவட்ட போங்க, எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு, இருக்கு, அதனால நான் சம்பாதிச்சு அடைக்கணும்னா பல வருஷத்துக்கு ஆகும். ஆனா எனக்கு தெரியுமா, எனக்கு கூட இருக்கிற ஐஸ்வர்யா சம்பளம், அவர் வந்து பணக்காரர், ஈசப்பா பெரிய ஐஸ்வர்ய சம்பளம், அவர் குறையில பூமியும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடைய பொண்ணும் வெள்ளியும், அந்த காலத்துல காசு, அதனாலதான் சொல்லி பொண்ணும் வெள்ளியும் என்னுடையது, நான் எவனையும் மேம்படுத்தவும் உயர்த்தவும் என்னால ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னால ஆகும். நம்ம சின்ன மொழியை வச்சுட்டு என்ன பண்ணுவோம், இந்த வேலை பார்க்கலாம், அந்த வேலை பார்க்கலாம். அவர் ஈஸ்வரிய சம்பளர், பொண்ணும் வெள்ளி அவருடையது. கொஞ்சம் யோசிங்க. அது மாத்திரம் இல்லை, ரொம்ப நேசிச்சு தன்னோட சொந்தத்தையே அவரை மாத்திருக்காரு. இப்ப உட்கார்ந்து அந்த வேலை இந்த மாதிரி பார்த்துட்டு உட்கார்ந்து யோசிச்சிருக்கோம், நாளைக்கு இப்படி வாடகை கொடுப்பேன். ஐஸ்வர்ய சம்பளர் அவர். கொஞ்சம் யோசிங்க. இப்ப இதெல்லாம் கொண்டு போயிட்டு ஒவ்வொரு நாளும் ஸ்டார்ட் பண்ணுன்னா, ஐஸ்வர்ய சம்பளரோட நான் தரித்திரத்துல வாழ மாட்டேன், கடல்ல வாழ மாட்டேன். நீங்க ஆபராமுக்கு சொல்லிருக்கீங்க, நீயோ கடன் வாங்காதுப்பா, நீயோ அநேகருக்கு கடன் படுவார். அப்ப உடன்படிக்கை ஒரு மனுஷனுக்கே அப்படின்னா, சொந்த புது உடன்படிக்கை பிள்ளைங்க, நம்ம ரத்தத்தால் வாங்கப்பட்ட பிள்ளைங்க, அது நித்தியமான உடன்படிக்கை என்றைக்கு உள்ள உடன்படிக்கை. சரி, நான் ஒரு தப்பு செய்யறதுனால அந்த உடன்படிக்கை அவன் மாற்ற மாட்டார். இது புரிஞ்சுக்கோங்க. பல நேரம் நம்ம அப்படி யோசிக்கணும். ஆனா போய் அதை சரி பண்ணி கழுவட்டும் சொல்லி நான் சரி பண்ணிட்டு இந்த உடன்படிக்கைக்கு மாத்திரன்னா, இந்த உடன்படிக்கையின் படி நான் ஆஸ்வாதமான இருக்கு.
நான் சுகமாதான் இருப்பேன், வெற்றியாதான் இருப்பேன் சொல்லி அதை பேசுங்க, அதை சிந்திங்க. ஏன்னா இத இந்த அறியாமைய வச்சுதான் பிசாசு பல பேருடைய வாழ்க்கையில ஒரு குற்ற உணர்வை கொண்டு வருகிறான். சரி, இந்த 7ஆம் மாசத்துல அந்த இறைவாழ்ந்து அனுபவிங்க. நான் போராடிதான் அவசியம் இல்லை. போராடி ஏன் போராடி ஜெயிக்கணும் அவசியம். ஞாயிற்றுக்கிழமை அங்க செய்யப்படுறேன். சனிக்கிழமை இரவு ஒரு 8 மணி பயங்கர டயர்ட். தூங்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்துல ஏதோ ஒரு ஆராதனையை பார்த்து ஒரு 10 நிமிஷத்துல ஆயிரம் வருஷம் அதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 3-4 மணிக்கு இதுதான் சரீரத்துக்கும் ஆவிக்கும் வித்தியாசம். சரீரம் கலைப்பு தூங்கணும்னு நினைச்ச நேரம் ஒரு 10 நிமிஷத்துல சார்ஜ் ஆயிடுச்சு. அதான் அந்த வருஷம் நான் சொல்லியிருக்கேன். 26 அகதி உற்சாகம் உள்ளது தான். அவன் எப்பயுமே உற்சாகமா தான், அதான் உற்சாகம் உள்ளது தான் சரி சொல்றோம் பலவீனம். அப்போ அவ பலவீனம் உள்ள ஒரு கான்செப்ட் வச்சு செயல்பட முடியுமா, உற்சாகம் உள்ள வச்சு செயல்பட முடியுமா? அங்கதான் இருக்கு வித்தியாசம். இப்ப பலவீனப்பட முடியாது இதுவே நம்ம செயல்பட்டா என்னால இதுக்கு மேல இருக்க முடியாது. ஆனா ஆவியோ உற்சாகம் உள்ளது தான். அதனுடைய நிலைமை என்னது? உற்சாகம் உள்ளதுதான் தன்மை. அப்ப நம்ம மாற்றம் கொண்ட உற்சாகம்